ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் என்னோடய செய்முறையில் செஞ்சுருக்கிறேன். இந்த மட்டன் பிரியாணி ரெசிபி எப்படின்றத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 பிரிஞ்சி இலை, கிராம்பு ஒரு 3 கிராம்பு சேர்த்துட்டு இதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவில் சோம்பு சேர்த்துக்கலாம். அதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். இது எல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வாசனை வரணும். இதில் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். அது இது உள்ளே சேர்த்துட்றேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீரி இதில் சேர்த்துடலாம். இது கூடவே 2 தக்காளி பழம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது உள்ளே சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி கூடவே இஞ்சி பூண்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அது இது உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை இது உள்ளே சேர்த்துக்கலாம். பிரியாணிக்காக எடுத்துருக்கிற மட்டன்ன்றதால கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். மட்டனை வேக வச்சு பிரியாணி செஞ்சோன்னா அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ மட்டனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு ஓப்பன் செஞ்சிங்கன்னா அந்த மட்டன்லேருந்து வர தண்ணியிலே மட்டன் நல்லா ஓரளவுக்கு அந்த கலர் மாறி வந்திருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் காரத்தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மட்டன் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். மட்டனில் நான் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள். இதில் மேலே கொஞ்சம் புதினா மல்லித்தழையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் அந்த மட்டன் நல்லா வெந்து வந்துடணும். நம்ம மட்டனை நல்லா வேக வச்சு இந்த பிரியாணி செய்யும்போது பிரியாணி நல்லாயிருக்கும். மட்டனை நல்லா பஞ்சு போல் வெந்து வந்திருக்கும். நான் ஒரு 5 விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் இறங்கிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் நமக்கு விருப்பத்துக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நீங்கள் நெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். நாங்கள் மட்டன் பிரியாணியில் நெய் சேர்த்து சாப்பிட மாட்டோன்றதால நான் வந்து நெய் சேர்க்கலை. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கிறேன். மசாலா பொருள் நல்லா காரம் நல்லா சுள்ளுன்னு இருக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய மசாலா பொருள் சேர்த்துக்கோங்க. மசாலாவுடைய வாசனை அளவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அளவாக மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். நான் இது கூட சோம்பும் சீரகமும் சேர்த்துருக்குறேன். நல்லா பொரிஞ்சு வாசனை வரும்போது ஒரு 400 கிராம் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அது வந்து 1/2 கிலோ அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 400 கிராம் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வெங்காயம். வெங்காயம் அதிகமாக சேர்த்து பிரியாணி செய்யும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நான் ஒரு இதில் 2 பிரிஞ்சி இலை கிள்ளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை எண்ணெயோடு சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து மறுபடியும் நம்ம வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம். கூடவே ஒரு 2-3 பச்சை மிளகாய் அளவுக்கு நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும். நான் நடுவில் ஒரு 2-3 தடவை ஓப்பன் செஞ்சு கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குது. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வைக்கும் போதே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குது பாருங்கள். இதனுடைய பச்சை மணம் மாறுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடணும். இப்போ இதில் நம்ம காரத்தூள் சேர்த்துக்கலாம்.
இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் காரத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இதில் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். பட்டை கிராம்பெல்லாம் காரத்தோட அளவு வந்து அதிகப்படுத்துன்றதால நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்குறேன். சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நம்ம தனியாக மட்டன் வேக வைக்கும்போதே நம்ம எல்லாமே சேர்த்து வேக வச்சுருக்குறோம். அதனால் இதில் எல்லாமே இதனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் கம்மியாக சேர்த்துருக்குறேன். ஆனாலும் சாப்பிடும்போது காரமே இல்லாமல் இருக்காது, அளவான காரத்தோடு இருக்கும். இப்போ என்னுடைய பச்சை மணம் மாற வரைக்கும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடணும். கலந்து விட்டுட்டு இதில் 1 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்க்குறேன். இது வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு தயிர். தயிர் சேர்த்து ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். பிரியாணினாலே நல்லா மசாலா வாசனையோடு நல்லா மசாலா ஃப்ளேவரோடு நல்லா காரசாரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த பட்டை கிராம்பெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்து நம்ம பிரியாணி செஞ்சுக்கலாம். மசாலா வாசனை அளவாக போதும்னு நினைக்கிறவங்க கம்மியான மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம பிரியாணி செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் மல்லித்தழை புதினா தழையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பழுத்த தக்காளி பழம் 4 பழம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். தக்காளி ரொம்ப குழையிற அளவுக்கு வதங்கக்கூடாது, ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்கிறேன். நான் நடுவுலையும் ஓப்பன் செஞ்சு ஒரு 2 தடவை கலந்து விட்டுருக்கேன். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குது. தக்காளி பழம் ஓரளவுக்கு தோல் சுருங்கி வதங்கி வந்திருக்குது. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் இறங்கி இருக்குது குக்கரில். நான் ஓப்பன் செஞ்சுருக்கிறேன். மட்டனும் நல்லா கமகமன்னு வாசனையாக பஞ்சு போல் வெந்து வந்திருக்குது. இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுத்துக்கு பிரியாணிக்காக தாளித்து வச்சுருக்கிற தாளிப்பில் இதை சேர்த்துடலாம். தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த மட்டனை இது உள்ளே சேர்த்துடலாம். நல்லா அந்த தண்ணியோடவே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். அப்படியே இது கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்கிட்டோம். இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நம்ம பிரியாணியில் மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம். அதேமாதிரி நான் ரைஸ் தனியாக வேக வச்சுருக்கிறேன், அதுலேயும் உப்பு சேர்த்துருக்குறேன். நம்ம வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம். அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடணும். கலந்து விட்டு இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ரைஸ் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்குது. இதில் ஒரு பட்டை கிராம்பு சேர்த்துருக்கிறேன், கொஞ்சம் புதினா தழை சேர்த்துருக்கிறேன். பாதி அளவுக்கு ரைஸ் வெந்ததுமே நம்ம வந்து தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா மட்டன் வேக வச்ச தண்ணியோடு நம்ம சேர்த்துருக்குறோம். அப்போ ரைஸ் வந்து நல்லா வெந்து வந்துடும் உதிரி உதிரியாக. இப்போது கொதிச்சுட்ருக்கிற இந்த மட்டன் கிரேவியோட நம்ம வேக வச்ச ரைஸை இதில் சேர்த்துடலாம். நான் தண்ணி இல்லாமல் கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துட்றேன். ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சேர்க்குறேன். அப்போ தான் நம்ம அந்த மட்டன் கிரேவியோடு சேர்த்து கலந்து விடும்போது ரைஸ் நல்லா பூ போல் வெந்து வந்திருக்கோம். இதில் நம்ம விருப்பத்துக்கு புதினா மல்லித்தழையெல்லாம் சேர்த்துடலாம். கடைசியாக இதில் நீங்கள் 1 ஸ்பூன் நெய் சேர்க்கணும்னு நினச்சாலும் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்து புதினா மல்லித்தழையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ரைஸ் பாதி அளவு தான் வெந்திருக்குதுன்றதால நம்ம நல்லா தாராளமாக ரைஸ் உடையாது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடணும். பார்த்திங்கன்னா நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இதில் கடைசியாக ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஜூஸை நான் அப்படியே மேலோட பிழிஞ்சு விட்டுறேன். மறுபடியும் கொஞ்சம் மல்லித்தழையும் புதினா தழையும் மேலே நல்லா தூவி விட்டுடலாம். தட்டு போட்டு மூடி விட்டுட்டு தம் போடுறதுக்காக ஒரு தோசைக்கல் வச்சுருக்கிறேன். இது ரொம்ப பழைய தோசைக்கல். இப்போ அந்த தோசைக்கல்லை நல்லா சூடு ஏற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த பிரியாணி பாத்திரத்தை அது மேலே வச்சு வெயிட் வச்சிடுறேன்.
நல்லா ஒரு 20 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்கிறேன். நல்லா கமகமன்னு வாசனையோடு நல்லா உதிரி உதிரியாக ரைஸ் ஒன்று கூட உடையாமல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிற இந்த மட்டன் பிரியாணி ரெசிபி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் இந்த சிக்கன் 60 இந்த ஆனியன் ரைதாவோடய இந்த பிரியாணியை சாப்பிட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.